அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பிளான் போட்டுக்க லக்கணம் அங்கிருந்து 9ஆம் இடம், அந்த 9ஆம் இடத்தில் குரு அல்லது சனி இருந்தால் என்ன பலன் செய்வார் என்று சொல்கிறேன். கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. இது நடைமுறை வாழ்க்கையில் ஒத்து வரத்தை தான் சொல்லியிருக்கிறேன். கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரித்தால் அந்த ஜாதகருக்கு கௌரவமான வாழ்க்கையும், அந்த ஜாதகர்கிட்ட அதிக புத்திசாலித்தனமும், நல்ல கல்வி ஆற்றலும், தெய்வ பக்தியும் நிறைந்தவராக அந்த ஜாதகர் இருப்பார். வெளிநாடுகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு கல்வியும் அவருக்கு ஏற்படும். அதே போல் இந்த ஜாதகருக்கு நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள். தந்தை மகன் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அந்த ஜாதகர் உதவி செய்வதில் வல்லவராக திகழ்வார். அதே போல பெரியோர்களை மதிப்பதாகவும், பெரியோர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமும் அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். 9ஆம் இடத்தில் குரு செஞ்சிருந்தால் சிறப்பான பலனை ஜாதகர் பெற முடியும். 9ஆம் இடத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகர் நோயுள்ளவராக இருப்பார். இல்லைனா தகப்பனாரின் வாழ்க்கை பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் சுயமாக சம்பாதிப்பார் அந்த ஜாதகர். தெய்வ நம்பிக்கை உள்ளவர். ஆலய திருப்பணிகள் செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருப்பார். கடல் பயணங்களில் அந்த ஜாதகருக்கு ஆபத்து உண்டு. ஆனாலும் இவரின் நல்வாழ்க்கையை எப்படியாவது தந்தையால் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் அற்புத பலன்கள், 9ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஓரளவு பலன்கள். ஆனால் தந்தை பிள்ளையுடைய வாழ்க்கையை முழுதாக பார்க்க முடியாது. கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பு. கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.